friends, welcome to our channel. Last classல பார்த்தீங்கன்னா நாம வந்து LTI சிஸ்டம் வந்து ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா லீனியாரிட்டி அண்ட் டைம் இன்வேரியன்ட் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து LTI சிஸ்டம்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஸோ y of t equal to t times of x square of t அப்படின்ற ஒரு அவுட்புட் வந்து ஒரு சிஸ்டம் கொடுத்துச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து லீனியராக நான் லீனியராக செக் பண்ணோம். அதே போல் டைம் வேரியண்ட்டாக டைம் இன்வேரியண்ட்டாக செக் பண்ணோம். ஸோ அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நான் லீனியர் அதே போல் டைம் வேரியண்ட் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் கண்டுபிடிச்சோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த LTI சிஸ்டமுடைய கான்செப்ட் கிளியர் ஆகிறதுக்காக தான் நம்ம ஒரு 2-3 ப்ராப்ளம் பார்க்குறோம். பட் ஏற்கனவே நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் LTI சிஸ்டம் பார்க்கும்போது இந்த 2 ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம ஸ்பெஷலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் LTI சிஸ்டம்குள்ளே போகலாம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா second problem y of t equal to t times of x of t times of x of t. So first நம்ம linearity check பண்ணிடலாம். So linearity check பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், first வந்து y1 of t equal to என்ன t times of x1 of t நமக்கு கிடைக்கும். அதே போல் y2 of t என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2 of t அப்ளை பண்ணும்போது y2 of t கிடைக்கும். அப்போது t times of x2 of t. அதே போல் y3 of t இப்போ நான் வந்து x3 of t ஒரு சிக்னல் எடுத்துக்கிறேன். அந்த சிக்னல் என்னென்னு பார்த்தீங்கன்னா a times of x1 of t plus b times of x2 of t சிக்னல் நான் அப்ளை பண்ணுறேன் சிஸ்டம்க்கு. அப்படி அப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் y3 of t. அந்த y3 of t என்னென்னு பார்த்தீங்கன்னா t times of x3 of t எனக்கு கிடைக்கும். ஸோ மீனிங் என்ன, which is equal to t times of x3 of t ஓட வேல்யூ என்ன, a times of x1 of t plus b times of x2 of t. ஸோ இப்போ நம்ம t உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது a times of t x1 of t plus b times of t x2 of t உள்ள கிடைக்கும். ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா y1 of t அதே போல் இது மட்டும் பார்த்தீங்கன்னா y2 of t. ஸோ இங்கே நம்ம போட்டிருக்கோம். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், a times of y1 of t plus b times of y2 of t. ஸோ இதுதான் நமக்கு y3 of t. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a times of x1 of t plus b times of x2 of t என்ற இன்புட்டை நாம் வந்து ஒரு சிஸ்டம்க்கு கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a times of y1 of t plus b times of y2 of t என்ற அவுட்புட் நமக்கு கிடைக்குது. அதனால் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a linear system. ஸோ அவுட்புட் மாறும்போது இன்புட் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுனால சிஸ்டம் வந்து லீனியர் சிஸ்டம். இப்போ நாம் வந்து இது டைம் வேரியண்ட்டா இல்லை டைம் இன்வேரியண்ட்டான்னு செக் பண்ணலாம். சேம் இதே ப்ராப்ளம் தான். ஸோ இப்போது அதே தான் சேம் y of t equal to t times of x of t. ஸோ இப்போ இது வந்து டைம் இன்வேரியண்ட்டா இல்லைனா டைம் வேரியண்ட்டான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து y of t, t0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மீனிங் என்ன, நான் வந்து இன்புட்டையே வந்து t0 டைம் ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட் தான் y of t, t0. அப்போ நம்ம இன்புட்டை தான் ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ t times of x of t minus t0 நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஷிஃப்டட் வெர்ஷன் ஆஃப் இன்புட்டை கொடுக்கும்போது y of t, t0 கிடைக்குது. இப்போ செகண்ட் இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு பதிலாக t மைனஸ் t0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனை மட்டும் அந்த t என்ற வேரியபிளுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், t மைனஸ் t0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ t மைனஸ் t0 இன்டூ எக்ஸ் ஆஃப் t மைனஸ் t0 நமக்கு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை, விச் மீன்ஸ் எக்ஸ் ஆஃப் t, t0, அதாவது ஷிஃப்ட் பண்ணி கொடுத்த இன்புட்டுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் அதே போல் நம்ம டீக்கு பதில் t மைனஸ் t0 ரீப்ளேஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் சேமாக இல்லாதனால சிஸ்டம் வந்து டைம் வேரியண்ட். சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா டைம் வேரியண்ட். அப்போ இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா லீனியர்
டைம் வேரியன்ட் சிஸ்டம், எல்டிவின்னு சொல்லுவோம், லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிஸ்டம் வந்து லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம், தேர்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எல்டி சிஸ்டம். ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எல்டி சிஸ்டம் புரிஞ்சிடும். தேர்டு சிஸ்டம் y of t equal to x of t, y of t equal to x of t, அல்லது some 5 times of x of t, எது வேணா இருக்கலாம், இல்லை a times of x of t, some constant, நீங்கள் எது some k times of x of t கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லீனியரிட்டி செக் பண்ண போகிறோம். அப்போ y1 of t equal to k times of x1 of t, அதே போல் y2 of t equal to k times of x2 of t. இப்போ நான் வந்து புதுசாக ஒரு சிக்னல் டிஃபைன் பண்ணுறேன், இன்புட் சிக்னல் டிஃபைன் பண்ணுறேன். அதுதான் வந்து x3 of t which is equal to a times of x1 of t plus b times of x2 of t. ஸோ இதை நம்ம சிஸ்டம்க்கு இன்புட்டாக கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட் y3 of t which is equal to k times of x3 of t. சப்ஸ்டியூட் பண்ணும்போது k times of x3க்கு பதில் என்ன பண்ணலாம், a times of x1 of t plus b times of x2 of t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது a times of k into x1 of t plus b times of k into x2 of t. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா y1, இது மட்டும் பார்த்தீங்கன்னா y2. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா a times of y1 of t plus b times of y2 of t நமக்கு கிடைக்குது. அப்போ ஒரு சிஸ்டமில் a into x1 of t plus b x2 of t அப்படின்ற இன்புட் நம்ம கொடுக்கும்போது அந்த சிஸ்டம் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, a times of y1 of t plus b times of y2 of t ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் சிஸ்டம், லீனியர் சிஸ்டம். இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணலாம். அதுதான் வந்து டைம் வேரியண்ட்டா அல்லது டைம் இன்வேரியண்ட்டான்னு செக் பண்ணுறோம். y of t சிஸ்டம் ஈக்குவேஷன் திரும்ப எழுதிக்கிறேன், k times of x of t. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஷிஃப்டட் வெர்ஷன் ஆஃப் இன்புட் சிக்னல் நம்ம சிஸ்டம்க்கு அப்ளை பண்ணுறோம். அப்போ கிடைக்கக்கூடிய அவுட்புட் y of t, t நாட். ஸோ இது கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், k times of x of t minus t நாட் கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. அதே போல் நாம் ரீப்ளேஸ் பண்ணுறோம், டீக்கு பதிலாக t minus t நாட் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், திரும்பவும் k times of x of tக்கு பதிலாக t minus t நாட். ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா y of t, t நாட்டும் ஷிஃப்டட் வெர்ஷனை அப்ளை பண்ணும்போது கிடைச்ச அவுட்புட்டும், அதே போல் y of t ரீப்ளேஸ் பண்ணும் போதும் டீக்கு பதில் t minus t நாட் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சிஸ்டம் வந்து டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம், டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். அப்போது இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்டிஐ சிஸ்டம். ஸோ நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கறதுனால இந்த சிஸ்டம் வந்து எல்டிஐ சிஸ்டம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எல்டிஐ சிஸ்டம்னா என்னன்றது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும், இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் என்ன, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.